TNRB Group D syllabus 2025 and exam pattern. ஓவராலாக டீட்டெயிலாக குரூப் டியை பற்றி பார்க்க போகிறோம். ரயில்வே குரூப் டி எக்ஸாம்ஸை பற்றி. நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் குரூப் டி 2025. இல்லை என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னா, ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4, ட்ராக்மேன், கேட்மேன், பாயிண்ட்ஸ்மேன், ஹெல்ப்பர், எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிக்னல், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், போர்ட்டர் அண்ட் அதர்ஸ். இதெல்லாம் போஸ்ட் ஆஃப் நேம்ஸு. எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். டியூரேஷன் வந்து 90 நிமிஷம், 1.5 மணி நேரம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின். ஒரு கொஷினுக்கு 1 மார்க், 1 மார்க் ஃபார் ஈச் கொஷின். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஷின் தப்பாக விட்டிங்கனாக்கா 0.33 மார்க்ஸ் வந்து இன்கரெக்ட் கொஷினுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, மார்க்கை குறைச்சிருவாங்க. இந்த சிபிடி எக்ஸாமில் என்னென்ன வரும் அப்படின்னோன்னா, பேட்டர்ன் ஆஃப் 2025 ஃபார் சிபிடி 1. ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணக்கு வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின் 20 மார்க்ஸ். அப்போ 100 கொஷின் மொத்தம், அதில் 100 மார்க்கு. 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இந்த மேத்ஸ் ரீசனிங்கில் மேத்ஸில் வந்து 25க்கு பதிலாக 30 கூட கொடுக்கலாம், அல்லது 35 கொடுக்கலாம். ஒரு 5 கொஷின் 10 கொஷின் டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜிகேல ஒரு 5 கொஷின் குறைச்சிட்டு மேத்ஸில் கூட 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். மேபி ஒரு 5 கொஷின் முன்னப்பட வரும், கூட குறைச்சி வரலாம். சிலபஸ் என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் 2025 வந்து நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், எல்சிஎம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஸ்கொயர் ரூட், calendar, clock, board mass, fractions, HCF and HCF, percentage, time and work, simple interest, compound interest, algebra, elementary, statistics, age calculation, pipe and system, square root and cube root. இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ். அடுத்த ரீசனிங் சிலபஸ். ரீசனிங் 2025 சிலபஸ் என்னென்னா, ரீசனிங், அனாலஜிஸ், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப், jumbling, DI and sufficiency, data interpretation, similarities and differences, classification, statement and argument, assumptions, alphabetical series, mathematical operation, syllogism, Venn diagram, conclusion, decision making, numerical series, analytical reasoning, directions. இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கோட சிலபஸ். இதில் வந்து அடுத்து என்னென்னாக்கா, குரூப் டி ஜென்ரல் சயின்ஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வரும் கண்டிப்பாக. இதில் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் கொஷின் கேட்கலாம். ஸோ ஒரு 25 கொஷின் கேட்டாங்க. ஃபிசிக்ஸில் ஒரு 10 to 15 கொஷின் வரைக்கும் கேட்கலாம், 10 to 15 வரைக்கும் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 to 7, 8 அந்த மாதிரி. லைஃப் சயின்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். மேபி ஃபிசிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 2025. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன் சயின்ஸ், இன் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கரண்ட் அஃபேர்ஸ் அது கேட்கலாம். ஸ்போர்ட்ஸில் கேட்கலாம், கல்ச்சர் கேட்கலாம், அப்புறம் பர்சனாலிட்டிஸ் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ் கேட்கலாம், பாலிட்டிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் கேட்கலாம். மெயினாக வந்து ஜிகே பொறுத்தவரை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன டான்ஸ், ஃபேமஸான டான்ஸு, ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல் கேட்கலாம். அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் நேம், அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் சீஃப் மினிஸ்டர் நேமு. அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்டர்ஸ் நேமு. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கொஷின், அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இப்போ வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட் இப்போ வந்து வர போகிறாரு இல்லையா, ட்ரம்ப் வர போகிறாரு. அவர் எந்த கட்சி கேட்கலாம், அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட நேம் கேட்கலாம், கட்சியோட நேம் கேட்கலாம், எத்தனாவது பிரசிடெண்ட் கேட்கலாம். அப்புறம் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் நடந்துருக்கு இல்லையா, அதை பற்றி ரஷ்யாவோட வந்து கேபிட்டல் என்ன, இல்லை உக்ரைனோட கேபிட்டல் என்ன, அங்கே யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா அப்படிலாம் கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ குரூப் டி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப தெளிவாக படிக்கணும். ஸோ முக்கியமாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஷினை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே நான் சின்ன பிள்ளைலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லாத்துக்குமே ஃபார்முலா தான் படிச்சிருப்போம்.
பாருங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு மென்சுரேஷன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்முலா படிச்சிருப்போம். ஏன்னா நம்மளுடைய பேட்டர்னே அப்படி தான். அப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினாதான் நம்மளுக்கு மார்க்லாம் கொடுப்பாங்க. அப்படி தான் படிச்சிருப்போம். ஆனால் இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவில் அந்த ஃபார்முலா படித்து நம்ம அதே மாதிரி செஞ்சோமாக்குன்னு டைம் பத்தாது. கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் கூட நம்ம யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தாங்க, சார் நீங்கள் கொஸ்டின் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போன எக்ஸாம் அப்படின்னாங்க. கஷ்டம் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தெளிவாக புரியாமல் படிக்கும் போதே கஷ்டமாக இருக்கும். ஒரு கொஷினை வந்து ஒரு செகண்டில் போடக்கூடிய கொஷினையே நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடக்கூட முடியும். அப்போ நீங்கள் படிக்கிற மெத்தடே தப்பாக படிச்சுட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம என்ன செய்கிறது? அப்போது நீங்கள் படிக்கிற மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். ஏன்னா நம்ம 1.5 மணி நேரத்தில் 100 கொஷின் 90 நிமிஷத்தில் 100 கொஷின் பண்ணும்போது நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியும். ஷார்ட்கட் தெரியலைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்போது நம்ம ஒவ்வொரு கொஷினும் முக்கியமாக மேத்ஸ் சொல்லுவோம். ஏன்னா மேத்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கணக்கில் தான் வந்து நம்மளுக்கு கண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கணக்கு பார்த்தா ரொம்ப ஐயோ எனக்கு கணக்கெலாம் வராது சார். ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொஷின்மே 10th அண்டு பிலோ ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா இந்த குரூப் டி எக்ஸாமுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தா போதும், அல்லது ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா போதும், அல்லது ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குனாக்க 10th அண்டு பிலோ ஸ்டாண்டர்ட் தான். மேபி 6th 7th 8th 9th 10th இந்த ஸ்டாண்டர்ட்லேயும் கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் என்ன செய்யணும், ஷார்ட்கட்டில் பண்ணணும். முக்கியமாக இந்த மேத்ஸில் யார் வந்து 25 கொஷின் அல்லது 30 கொஷின் கேட்டிருக்காங்களோ 30க்கு 30 அடிக்கிற மாதிரி படிங்க. இங்கே சில பேர் இங்கி பாங்கி போடுவாங்க. ஏவா போடுறது, பியா போடுறது, சியா போடுறது, அப்படி போடுறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியவே முடியாது. நீங்கள் ரயில்வேல பாஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டில் படிக்கணும். வேகமாக எழுத தெரிஞ்சால் தான் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்க முடியும். டிஎன்பிசி மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சதா? அதனால் மெயினாக நீங்கள் வந்து ரயில்வேல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணக்கு வந்து ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஃபார்முலாஸ்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டியூட்லாம் 99% நோ ஃபார்முலா, 100% ஷார்ட்கட். அதே நம்மளோட தாரக மந்திரமே அதுதான். காரணம் என்னென்னாக்க அப்படி படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறவங்க போய் கேளுங்களேன், சார் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க இல்லையா, என்ன காரணம் அப்படின்னா 100க்கு 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, சார் டைம் பத்தலை, கொஷின் ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க ஷார்ட்கட் படிக்காமல் நார்மல் மெத்தடில் படித்ததுனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால் நண்பர்களே, இந்த குரூப் டி எக்ஸாமை வந்து ஒரு 32,500 போஸ்ட்டு வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. இட் மேபி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணலாம். மேபி 50,000 போஸ்ட் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இதை படித்து பாஸ் ஆக நினச்சிங்கனாக்கா உயிரை கொடுத்து படிக்கணும். சும்மா நார்மலாக நானும் போய் படிக்கிறேன், 2 மாதம் படிக்கிறேன், 3 மாதம் படிக்கிறேன் அப்படி நினச்சிங்கனாக்கா இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா வேலை வாங்கிட்டு தான் போகணும். அப்படி நீங்கள் படித்தா தான் ஜெயிக்கவே முடியும். சாதாரணமாக காலேஜ் மாதிரி படிச்சிங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. அதனால் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உயிரை கொடுத்து படிக்கணும். நம்ம இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் இருக்குது. அங்கே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ரயில்வேல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு நம்ம தமிழக மாணவ மாணவிகளை வேலைக்கு கொண்டு வரணும், மெயினாக ரயில்வே எக்ஸாமுக்கு வேலைக்கு கொண்டு வரணும் அடிப்படையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். எங்களுடைய உழைப்பு 100% இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம்னாக்கா நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசியில் வந்து குரூப் 4 எக்ஸாம் 6,000 போஸ்ட்டுக்கு 24 லட்சம் பேர் எழுதணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு 32,500 போஸ்ட் வருது. எல்லா பேருமே அப்ளை பண்ணணும். ஆனால் எல்லா பேருமே படிக்கணும், ரொம்ப முக்கியம் தான். அப்ளை பண்ண மட்டும் பத்தாது. இதில் எந்த ஒரு லூப்களும் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் எக்ஸாம் நீங்களாம் பாஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். எக்ஸாம் பாஸ் பண்ணால் பத்தாது, ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும். அதுக்கு உயிரை கொடுத்து படிக்கணும். நல்ல சேலரி, நிறையா உங்களுக்கு ரயில்வேல வந்து பெனிஃபிட் நிறையா இருக்குது.
இதெல்லாம் கிடைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உயிர் கொடுத்து படித்தாத்தையும் ஜெயிக்க முடியும். நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிக நபர்கள் சிலபஸ் என்னன்னு தெரிய மாட்டேது. தமிழ்லே எழுதலாம். திரும்ப நீங்கள் தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம். நான் இங்கிலீஷ் எழுதணும், ஹிந்தி எழுதலாம் தேவை கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் என்ன, தமிழ்லே எழுதுங்க. ஸோ நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாத உங்களுக்கு ஒருவர் உதவி பண்ண வருவார். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.